தவக்காலம் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. எசாயா நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 10 மற்றும் 16 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கோமோராவை போன்றவர்களாயிருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்து பனிபோல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல வெண்மையாகும். மனமும் வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்த்தெழுந்தால் திண்ணமாய் வாழும் இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.